ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இந்த மழை நேரத்துக்கு டீ கடையில் கிடைக்கக்கூடிய வெங்காய போண்டாவை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாப்பிட்றதுக்கு மிருதுவாகவும் இருக்கக்கூடிய இந்த போண்டாவுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதை அப்படியே ஒரு கப்பு டீ கூட சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்டு காரம்லாம் செய்யறதுக்கு கடலை மாவு நம்ம வீட்லயே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பிராண்டட் ஐட்டமா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் அதில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1.5 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு அரிசி மாவுன்றது தாங்க இந்த போண்டாவுக்கு கரெக்டான அளவு. இப்போ இது கூட 1 பங்கு அரிசி மாவும் எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்ல பொடியாக கட் பண்ண கோஸு, நம்ம 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு 1/4 கிலோ கோஸு, 1/4 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, நமக்கு தேவைன்னா இதில் அரைக்கீரை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை இந்த மாதிரி இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த போண்டாவில் மாவும் நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயம், கோஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கரெக்டான அளவில் இருந்தால் தான் போண்டா சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும். மாவு அதிகமாக இருந்து காயெல்லாம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. காய் அதிகமாக இருந்து மாவும் கம்மியாக இருக்கக்கூடாது. எல்லாமே சமமான அளவில் சேர்த்துக்குங்க. இந்த போண்டா நம்ம டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ இது கூட 1 கரண்டி அளவுக்கு எண்ணெயை, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது ஊற்றும் போது நல்லா சத்தம் கேட்கும் ஒரு மாதிரி. அந்த அளவுக்கு சூடாக இருந்தால் தான் இந்த போண்டா நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்துட்டு தண்ணி தெளித்து நம்ம இதை ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. மாவு கொஞ்சம் இலகுவா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாவை எண்ணெயில உருட்டி போடுற அளவுக்கு பக்குவத்துக்கு பிசைஞ்சா போதும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ இது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பும் சேர்க்கலாம். நம்ம எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடா எடுத்து இப்போ நமக்கு போண்டா எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். டீ கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த போண்டா. ஈவினிங் 4 மணிக்கு இந்த போண்டாவும் டீயும் அவ்வளோ சூப்பராக போகுங்க டீ கடைங்களில். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸில் நம்ம உருட்டி போட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மதியானம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம செஞ்சு தரலாம். இந்த மாதிரி கிளறின சாதம் செய்வீங்க இல்லையா, எலுமிச்சை சாதம், புளி சாதம், இந்த மாதிரி சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட கூட இது நல்லாயிருக்கும். இந்த போண்டா செஞ்சோம்னா அது சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நமக்கு மொறுமொறுப்பா கிடைக்கும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிட்டீங்கன்னா மேலே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், உள்ள வேகாம இருக்கும். இதுல இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த போண்டா ஆறுனதுக்கு அப்புறம் திரும்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு பார்த்தா 1 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இது டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்க. முதல்ல பொரிச்சு எடுத்துருவாங்க, அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் திரும்பவும் எண்ணெயில போட்டு பொரிப்பாங்க. அப்படி பொரிக்கும் போது அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். நீங்க அப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்ப இதே மாதிரியே நம்ம இருக்கிற மற்ற மாவையும் பொரிச்சு எடுத்துட்டா சுட சுட வெங்காய போண்டா ரெடி. இந்த மழை நேரத்துக்கு நீங்களும் உங்க வீட்டில் இந்த போண்டாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.